வருகை தந்திருக்கின்ற தமிழ் செய்தியாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய தமிழர் தேசிய அரசியல் கூட்டமைப்பினுடைய வணக்கத்தையும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை பற்றிய சந்திப்பு இது. ஏறத்தாழ பல தேர்தல்களை தமிழ்நாடு கண்டுவிட்டது. விடுதலைக்கு முன்னாலும் தேர்தல் இருந்தது, விடுதலைக்கு பின்னாலும் இருந்தது. விடுதலை அடைந்த பின்னால் தமிழ் தேசியம் எழுந்த பொழுது திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்தன. இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்த பின்னால் தமிழ்நாடு பெற்ற நன்மைகளை பற்றி நாம் சிந்தித்து பேச வேண்டிய ஒரு நெருக்கடியான காலம் இது. ஏறத்தாழ 60 ஆண்டுகளை தாண்டுகின்றது. 60 ஆண்டு காலத்தில் திராவிட தேசியம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்களுடைய வளங்களை எல்லாம் சுரண்டி இழுத்து தன்வயப்படுத்தி அழித்து விட்டது. தமிழருடைய செல்வாக்குகள் எல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு உள்ளேயே இல்லை, தமிழ்நாட்டுக்கு வெளியே என்பதை நாம் அடுத்து பார்க்கலாம். தமிழ்நாட்டுக்குள்ளேயே எந்த வணிகமும், எந்த தொழிலும், எந்த கல்வியும், அறிவும் தமிழர்களுடையதாக இல்லை. தமிழர்கள் மிகப்பெரிய அறிவாளிகளாக இன்றைக்கு இல்லை. கடந்த காலங்களில் வழங்கிய பாரத் ரத்னா போன்ற பட்டங்களை எல்லாம் பெறுகின்ற தகுதியோடு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற எந்த தலைவரும் எந்த மக்களும் இல்லை. விளையாட்டுகளை எடுத்துக்கொண்டால் கூட விளையாட்டுகள் அது தமிழருடைய பழந்தமிழ் விளையாட்டுகளாக இல்லாமல் இருக்கின்ற நிலையில் கூட கிரிக்கெட் போன்ற விளையாட்டுகளில் தமிழ்நாட்டினுடைய வீரர்களை சேர்க்கின்ற ஒரு தன்மை இல்லாத ஒரு நாடாக அரசாக இன்றைக்கு இருக்கின்றது. தென்னாப்பிரிக்காவுடைய விளையாட்டு அணியில் கூட 3 தமிழர்கள் இருப்பதாக நாம் கேள்விப்படுகின்றோம், மிகவும் பெருமைப்படுகின்றோம். அதே போன்று அமெரிக்காவுடைய அரசியலை எடுத்துக்கொண்டால் அங்கே கமலா ஹாரிஸ் என்கின்ற ஒரு தமிழ் பெண் ஒரு பெரிய அரசியல் தலைவராக உருவெடுத்திருக்கின்றார். ஆனால் இன்றைக்கு இந்திய அளவிலே எடுத்தால் இந்திய அளவிலே தமிழர்கள் தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைவர்கள் என்று யாரையும் சொல்லிவிட முடியாது. தமிழ்நாட்டிற்குள்ளேயே தமிழர்களுடைய தலைமை என்பது இல்லாமல் போய்விட்டது. திராவிடம் என்பது கூட தமிழ்நாட்டு மக்களுடைய எழுச்சியினுடைய உரைதான் அது. திராவிடம் என்பதும் தமிழர்களுடைய இன்னொரு பெயர்தான் அது. தென்னாட்டில் இருந்தவர்களை திராவிடர்கள் என்று ஆரியவர்களோ அல்லது வட இந்தியர்களோ குறிப்பிட்டதாக வரலாறு. ஆனால் அப்படி குறிப்பிட்ட வரலாறு இன்றைக்கு தமிழர்களுடைய கையிலே இல்லாமல் இருக்கின்றது. தமிழ்நாட்டிற்கு உள் வந்தவர்களுடைய ஒரு பெருமைகளை பேசுகின்ற நிலைதான் தமிழ்நாட்டில் இருக்கின்றது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இந்தியை கொண்டு வந்ததால் காங்கிரஸை எதிர்த்தவர்கள் தமிழர்கள் என்கின்ற ஒரு பெயர் நமக்கு அடையாளம் இருந்தது. ஆனால் அந்த காங்கிரஸ் தான் இன்றைக்கு திராவிட கட்சிகளுடைய கூட்டாளிகளாக இருக்கின்றது. முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்கின்ற பொழுது நாம் எல்லோரும் சேர்ந்து இந்தியை ஒழித்து விட்டோம் என்று சொல்லுகின்றார். இந்தி எல்லா இடத்திலேயும் இருக்கின்றது. மைய அரசு பணிகளிலே தமிழை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை கிடப்பில் போட்டு விட்டார்கள். எல்லா மைய அரசு பணிகளிலேயும் இந்தி தான் ஆட்சி செய்கின்றது. அதே போன்று தமிழ்நாடு அரசு பணிகளிலே எடுத்துக்கொண்டால் தமிழ்தான் ஆட்சி என்று 1954 வருடத்தினுடைய ஆட்சி மொழி சட்டம் சொல்லுகின்றது.